அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வாசாமி. 25வது வருஷம் செலிப்ரேஷனில் இன்னைக்கு இந்த தளத்தில் யார் வந்து பேச போகிறாங்கன்னா அருணாதேவி. என்னதான் இன்னைக்கு வந்து நம்ம ஷாம்பு அது இதுன்னு யூஸ் பண்ணால் கூட பழமைக்கு என்றைக்குமே ஒரு வரவேற்பு உண்டு இல்லைங்களா? அவங்க பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க. கேட்கலாம் நம்ம. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அருணாதேவி. தேனி மாவட்டம் கடமலைமயிலை ஒன்றியம் மயிலாடும்பாறை என்ற மலை கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குது என்னென்னா ஆதி அரப்பு பொடி, அதாவது உசிலம் இலை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நாங்கள் பொடி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 100% இயற்கையான ஒரு தலைக்கு தேய்த்து குளிக்கிறதே ஒரு பொடி. அதில் வந்து முன்னோர்கள் வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தர்றதுக்காக பழமையான உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க. உடலோட அழகுக்கும் பழமையானதாக கருதப்பட்டது வந்து இந்த அரப்பு பொடி. அந்த அந்த காலத்தில் வந்து அரப்பு பொடி தான் வந்து அனைவரும் ஷாம்பாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஷாம்பு அது இதுன்னு பயன்படுத்தி இருக்கிற முடியை வந்து விட்டுறாங்க. இப்போ பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கோ இளநரை வந்துடுது, முடி உதிர்வு ஏற்படுது, பொடுகு, பேன் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம போக்கணும், மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொடி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உசிலம்பட்டி வந்து அந்த உசிலம்பட்டின்றது எப்படி பேர் இருந்துச்சுன்னா, அங்கே உசில மரம் வந்து அதிக இதில் உற்பத்தி ஆனதுனால அந்த ஊருக்கு உசிலம்பட்டின்னு பேர் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து உசிலம்பட்டின்ற பேரை மட்டும் எடுத்துகிட்டு உசில மரத்தவே மறந்துட்டோம். அந்த இதை வந்து அதிகமாக பயன்படுத்தி ஒரு பொடி தயார் பண்ணி அம்மாமார்கள் பாட்டிமார்கள் வந்து இதை பயன்படுத்தினவங்க முடி நிறையா இருக்கும், அவங்களுக்கு நிறைய இல்லாமல் இருக்கும். எங்கள் பாட்டிலாம் வந்து சாகிற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முடியோட நர முடியல. காரணம் வந்து அவங்க அரப்பு பொடி பயன்படுத்தியிருக்காங்க. இன்னமே வயசு மூத்தவங்ககிட்ட கேட்டோம்னா, எப்பா அது யாருமே தயார் பண்ணி தரமாட்டாங்கப்பா, எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து முடி கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அரப்பை வந்து, அதாவது உசில இலையை வந்து பிடுங்கி வந்து கொடுத்தாரு. அதை நான் காய போட்டு மிக்சியில் போட்டு தான் ஃபஸ்ட்டு அடித்து நான் ஃபேமிலிக்கு பயன்படுத்தினோம். அந்த இதில் வந்து பயன்படுத்துகிறப்ப பசங்களுக்கு கூட எனக்கு தெரியல, என்னுடைய பசங்களுக்கு. எனக்கு நான் போட்டு பார்க்குறப்ப வந்து குளிச்சுட்டு வந்து அடுத்த செகண்டே சீவி பார்க்குறப்ப சிக்கல் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சீவுறதுக்கு ஆசையாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த பொடி வந்து பரவாயில்ல, சொல்கிறது மாதிரி இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிடிங்கிட்டு வர சொல்லி, அப்போ ஃபேமிலி நாங்கள் மட்டும்தான் போய் அந்த இலையை போய் பிடிங்கிட்டு வந்து காய போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அதை பக்கத்தில் கொடுத்தேன், என்ன வீட்டை சுற்றி சரௌண்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்குறப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து தலையில் பொடுகு, அந்த பொக்கலண்டுவாங்க அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ எக்கா எனக்கு என் மகளுக்கு ரொம்ப இதாக இருக்குது கொடுக்க அப்படின்னு சொல்லி போடுறப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு 3 தடவை தான் போட்டுச்சு. அந்த புள்ள எக்கா நல்லா இருக்குக்கா, பேன் தொல்லை இல்லாமல் இருக்குக்கா, அந்த புண்ணு அதுக்கப்புறம் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. சரி நல்லாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உறவினர்களுக்கும் கொடுத்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஸ்கூல் வாத்தியாராக இருக்கிறதுனால அங்கே ஒர்க் பண்ணுற குழந்தைங்க பொண்ணுங்க, அதாவது குடிமை நல்லா வளருதுன்னு சொல்கிறீங்களா சார், எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வாங்கினாங்க, டீச்சர்ஸ் வாங்கினாங்க. நான் வந்து வேலை பார்க்குறது வந்து ஒரு நிறுவனம் NGOவில் வேலை பார்த்தேன். அங்கேயும் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு. நான் வந்து சரி நம்ம மட்டும் இது பண்ணாட்டின்னா இது நல்லா போகுதுன்னு நல்லா ஒரு 500 பேருக்கு திட்டு நான் கொடுத்துருக்கேன். எல்லா ரிசல்ட்டுமே நல்லா தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃபேமிலி அளவில் ரன் பார்ப்போம்னு பார்த்தா இப்போ அதிகமாக விருப்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நம்ம பெரிய லெவலில் கூட கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு நம்ம இதை கொண்டு வர்றதுக்கு ஆள் வேணும், இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப நான் வந்து வேலை பார்க்குறது குடும்ப வன்முறை தடுப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறேன். அதில் வந்து கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் வந்து நிறையா இருக்காங்க எங்ககிட்ட. அந்த பிள்ளைகளால் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் சாப்பிட்றது கூட கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளை இருந்துச்சுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த இதை பிடிங்கிட்டு வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், அதை காய போட்டு நான் அரைச்சி தரேன், போய் சேல்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய இதை எடுத்துக்கோங்க, உங்களுக்குரிய வருமானத்தை எடுங்க, அதை வச்சு எப்படியாவது சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நோக்கத்தோடு அந்த பொண்ணுங்களை இப்போ 7 பேர் என்கிட்ட வந்து இதில் பயனடைஞ்சிட்ருக்காங்க.
அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பிள்ளைய வந்து சொன்னது, "ஏக்கா நீ வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுறேன்னு பார்த்தேன். இப்போ பொருளாதாரத்துக்கு எனக்கு உதவி பண்ணுறக்கா, ரொம்ப நன்றிக்கா" அப்படின்னு வந்து சொல்லிச்சுங்க. பரவாயில்லப்பா அப்படின்ட்டு அடுத்து ஒரு 10 பிள்ளைய வந்து, "என்னக்கா அவங்களுக்கு மட்டும் குடுக்குறீங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை குடுங்க" அப்படின்னு. "கொஞ்சம் பொறுங்கப்பா, இன்னும் நம்ம வந்து அதிக லெவலில் போகல. போனா உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வெளியில பூரா நான் இப்போ மாவட்டத்தில ஒரு 7 மாவட்டத்தில குடுத்துருக்கேன். அவங்களும் ரிசல்ட்டு சூப்பர்ன்னு குட் குடுத்துட்டாங்க. இப்ப இத வந்து இன்னும் நம்ம பெரிய லெவல்ல கொண்டு போணும். நம்மள மாரி நம்மள சார்ந்த பெண்கள் வந்து அதிகமா பயனடையணும். எ அடுத்த வர தலைமுறையாவது அந்த முடியின் மேல அக்கறை இருக்கணும். ஆ இப்ப கூட ஃப்ரீயா விட்டு போயிரலாம். எப்படின்னா, அவசர உலகம் இப்ப. இத போய் தேய்ச்சுட்டு இது லேட் ஆகும் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்கள மத்தியில, இது வந்து நல்லது, உடம்பு குளிர்ச்சி, கண்ணுக்கு நம்மளுக்கு வந்து பேன் தொல்லையோ, ஈர் தொல்லையோ, பொடுகோ எந்த இதுவுமே இல்ல. முக்கியமா வந்து சிக்கல் விழுக மாட்டுது. அதில சிக்கல்னா, நம்ம தலைய அலசிட்டு வந்தோன்னே புடிச்சு இழுத்தோம்னா, சல்லு சல்லுன்னு இழுத்தோம்னா, இருக்கிற முடி பூரா காலியாயிரும். அதிலயே பகுதி முடி போயிருது. இப்ப அந்த இத போட்டு குளிச்சுட்டு வந்து அடுத்த செகண்ட் அழகா சீவுனா, அது பாட்டுல போகுது. எனக்கு அந்த இதிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி இப்ப குடுக்கணும், வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லா பக்கமும் குடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதிகமா வந்து பெண்கள் வந்து பயனடைஞ்சுட்டாங்க. இப்ப பசங்க வந்து கேட்டு விரும்பிட்டு இருக்காங்க. "ஏக்கா எங்களுக்கு சூடு அதிகமா இருக்குக்கா. உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும். எனக்கு அந்த இதுக்கு இந்த பொடி கரெக்ட்டா இருக்குமா?" அப்படின்னு குடுக்குறப்ப, அதிகமா வந்து இந்த டிரைவர்ஸ் அவங்க வந்து லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க எல்லாமே வந்து எந்த நேரமும் எனி டைமும் வந்து ட்ராவல்லே இருக்கனால, அவங்க வந்து இப்ப கேட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா வீட்ல இருக்க பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணுமா? நாங்க பண்ணக்கூடாதா? அப்படின்னு. இல்ல எல்லாமே பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. தலைக்கு மட்டும் பயன்படுத்தாம, உடம்புக்கு சோப்பாவும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அத. சோப்பே பயன்படுத்தாம, நம்ம இந்த இயற்கை பொடியவே பயன்படுத்துறோம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ரிசல்ட் குடுத்தாங்க. எனக்கு இதில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத இன்னும் அதிக லெவல்ல கொண்டு போறதுக்கு, நான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. கொண்டு போணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. என்னைய மட்டும் இல்ல, என்னை சார்ந்த பெண்களும் இதில பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தொழில் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு சிறப்பா போயிட்டுருக்கு. இன்னும் நான் சிறப்பா குடுக்கணும். இந்த பொடி வந்து தேவைப்படுறவங்க கீழ என்னுடைய நம்பர் குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கி பயனடைங்க. நன்றி. மிக்க நன்றி அருணாதேவி. அவங்க பஞ்ச் டயலாக் மாரி ஒரு டயலாக் சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, "நெறைய முடி வரும், நரமுடி வராதுன்னு" சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசுனது. எல்லாரும் எல்லா விஷயங்கள்லயும் பழமைக்கு மாறிட்டு இருக்கோம். இந்த முடிக்கு போடுற ஷாம்பூவையும் கொஞ்சம் மாத்திட்டு, அரப்பு பொடிக்கு வந்தா நல்லாருக்கும். அப்புறம் அவங்க அந்த உசிலம்பட்டி ஊருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்ற ஒரு கருத்தையும் சொன்னாங்க. மிக சிறப்பு.